அப்படின்னா வெலாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா இஸ் ஆக்சுவலி த வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்ன? போத் மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷனுமே இருக்கும். velocity equal to displacement by time. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறோம். ஸோ வெலாசிட்டினா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஆக்சுவலாக சேஞ்சிங் த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சேஞ்சிங் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதான் ஸ்பீட்னா என்ன? ஹவு ஃபாஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட். ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுவே வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் இன் விச் டைரக்ஷன் பை டைம். இதுதான் வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேவா? A person walks 50 meter east in 5 seconds. ஓகேவா? ஸோ எங்கே இப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? சேஞ்ச் இன் த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா? ஸோ 50 மீட்டர் இந்த எந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஈஸ்டில் வந்து மூவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ 50 மீட்டர் ஈஸ்ட் பை எவ்வளோ செகண்ட்ஸ்லனா 5 செகண்ட்ஸில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி எவ்வளோ நமக்கு? 10 மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்டில் வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன்னா என்னன்னு பார்ப்போம்.